வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 பின் வருவனவற்றிற்கு மீ போ மா காண்கன்னு சொல்லியிருக்கான். என்னது 9a³ b² 12a²b²c இந்த ரெண்டுக்கும் உண்டான மீ போவா வந்து கண்டுபிடிக்கும். முதல்ல f(x) = 9a³b², then next g(x) = 12a²b²c இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு மீ போவாமல் கண்டுபிடிக்கணும். முதல்ல 9 எடுங்க, ரெண்டாவது 12 எடுங்க. இது நம்பர்ஸுக்கு 9, 12 இந்த ரெண்டுக்கு மீ போமா என்னது 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 3 * 3 9, 4 * 3 வந்து 12. அப்போது நம்பர்ஸுக்கு மீ போமா என்னதுமா 3 * 3 * 4 that is 36. ஓகேம்மா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸுக்கு நாம் மீ போமா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 9 எழுதிக்கோங்க, ரெண்டாவது a³ b² 12a²b²c. ஓகேவாம்மா. இப்போ 9க்கும் 12க்கும் மீ போவா என்னது 36. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இங்கே a³ இருக்குது, இங்கே a² இருக்குது. பார்த்தீங்களாம்மா, இங்கே a³ இருக்குது, இங்கே a². ஹையஸ்ட் டேர்ம் என்னது a³. ஸோ தட் இஸ் a³. இங்கே பாருங்கள், இங்கே b² இருக்குது, இங்கே b², ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ அது b² எழுதுங்க. இங்கே வந்து சிக்கு வந்து இல்லை, ஆனால் இங்கே c பவர் 1. இதுக்கு வந்து எப்படின்னா இந்த a³ பார்த்துக்கோங்கம்மா, a³ b² × 1 that is equal to a³ b² × 1 வந்து c பவர் 0ன்னு எழுதலாம்ல. ஸோ c பவர் 0னால 1 தான். ஓகேவா. இப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல a பவர் 0 = 1, b பவர் 0 = எந்த வேரியபிள்னாலும் அதனுடைய பவர் வந்து 0வாக இருந்தால் 1. அப்போது இங்கே நம்ம சொல்கிறோம் பாரு, 1 இருக்க இடத்துல c பவர் 0ன்னு எடுத்துக்கிடலாம். அப்போது இந்த இடத்துல வந்து எடுது c × 1. இந்த 1 வந்து என்ன சொல்லுவோம், c பவர் 0ன்னு சொல்லுவோம். c பவர் 0 c பவர் இங்கே பார்த்தீங்களாம்மா, பாருங்கள், a³ b² × c பவர் 0. ஓகேவா. அடுத்த டேர்ம் என்னது a² b² × c பவர் 1. இங்கே c பவர் 0 இருக்குது, இங்கே c பவர் 1. எது ஹையஸ்ட் சம்? c பவர் 1. அப்போ என்னது c பவர் 1 வந்து நம்ம எடுக்கும். ஓகேவாம்மா. இல்லைன்னா ரொம்ப குழம்ப வேண்டாம், பசாட்டு அந்த சியை அப்படியே எழுதிருங்க. சிக்கு இங்கே எதுவும் ஜோடி இல்லை, பசாட்டு சியை எழுதிருங்க. இது வந்து ஏன் c பவர் 1 எடுத்தேன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறோம். ஹையஸ்ட் டேர்மை எடுத்துகிட்டு என்ன சொல்லணும், இங்கே வந்து சி இல்லை, இங்கே சி இருக்குது. சரி, ஓகே, c பவர் 1 அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.